ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து எப்படி செய்வேன்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு கடாயில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமே வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். கூட வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைக்கக்குள்ளே அதில் வந்து பட்டையும் லவங்கமும் வந்து போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அதனால் வந்து இதில் அது சேர்க்கலை. அதுக்கப்புறமே மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 கட் பண்ணி சேர்க்கல, அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இடையில நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமே அடுத்து என்ன சேர்க்கலான்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க. இப்போ வந்து வதங்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு வந்து வதங்கிருச்சு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் வந்து வெடித்து இந்த மாதிரி வரணும். நம்ம வந்து கட் பண்ணி போடக்கூடாது. இந்த மாதிரி முழுசாக தான் சேர்க்கணும். இந்த மாதிரி தோல் வெடித்து வரக்குள்ளே வந்து அரைச்சி குழம்புல வைக்கக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமே வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு மட்டன் மசாலா வந்து இது கூட சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசால் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுக்காக நான் வந்து மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். காரம் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் மட்டன் வந்து செய்ய போகிறேன். அதனால் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமே வந்து மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். மட்டன் போட்டதுக்கப்புறமே வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். கறி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வந்து வதக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து கல்லுப்பு வந்து கொஞ்சம், மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து கறி சுருண்டு வரணும். உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, தண்ணி வந்து மட்டன்லேருந்து வரும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இடையில கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கலாம். மூடி வைக்கக்குள்ள அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா தண்ணி நம்ம இன்னும் ஊற்றலைல்ல மட்டன்லேருந்து. இப்போ வந்து தண்ணி வந்து அதுவே கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. இப்போ வந்து மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து அரைச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வந்து இதில் மிளகாத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து இந்த மிக்சி ஜார்லேயே வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து மட்டன் வந்து நம்ம ஊற்றின தண்ணியோடு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த மசாலா வந்து அது கூட வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உப்பு வந்து டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி மாதிரி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். அதனால் நான் வந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி அது எல்லாத்தையும் வந்து அலசி இதிலேயே வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நமக்கு குழம்பு திக்காக வேணும் இதுவே அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இது வந்து மட்டன் தண்ணி குழம்புங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே விசில் போனதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடே மணக்கும் மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு சுட சுட சாதத்தில் இது ஊற்றிடணும். மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு வைக்கக்குள்ள அதில் இருக்க கறியவே எடுத்து தனியாக வந்து வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்கள் எப்படி குழம்புல இருக்கிறத எடுத்து சிம்பிளாக வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லன்ச் பரிமாறிலாம் வாங்க. சுட சுட சாதம் வந்து கொதிக்க இருந்துச்சு. கூட வந்து இந்த மட்டன் தண்ணி குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பையன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த பீஸ்லாம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா குழம்பு தனி எடுத்து வச்சுட்டு முட்டையை வேக வச்சு வந்து அது கூட சேர்த்துக்குவேன். அதனால் வந்து இந்த குழம்புல முட்டை இருக்குது. குழம்புல இருக்க கறியை வந்து நான் வறுத்துட்டேன். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.